பொங்கல் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது 36வது வார்டு கவுன்சிலர் அம்மா பாகியலட்சுமி அவர்களையும், நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி உஷாஸ்ரீ அவர்களையும், மேலும் நம்முடன் சக ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் ஒவ்வொரு கல்வியாண்டிலையும் தமிழ் கூடல் நிகழ்ச்சிக்காக நம்ம ஸ்கூலுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. வருஷம் நமக்கு நடக்கிறதா. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து இது வந்து 3வது வருஷம் நம்ம தமிழ் கூடல் நடத்துறது. ஒவ்வொரு வருஷம் எத்தனை டேர்ம் நடத்துறோம்? ஒவ்வொரு டேர்ம் 3 தமிழ் கூடல் நடத்துறோம். இந்த வருஷம் முதல் பருவத்துல நம்ம வந்து காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம நடத்தினோம். இன்னைக்கு வந்து யாருடைய பிறந்த நாள்? பிறந்த நாள். அதனால இந்த நன்னாள்ல நம்ம 2வது தமிழ் கூடல நடத்துறோம். ஏற்கனவே நம்ம வந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கையெழுத்து போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி எல்லாமே நடத்தி மாணவர்களை தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினர்கள் அவர்கள் வந்து நம்மிடையே சில சிறப்புரை. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். பிறப்பு டிசம்பர் 11, 1882 அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். பெற்றோர் சின்னசாமி ஐயர் மற்றும் லட்சுமி அம்மாள். பாரதி பட்டம் 11 வயதிலே அவருடைய கல்வி திறனை பாராட்டி எட்டயபுர மன்னரால் பாரதி என்ற பட்டம் சூட்டப்பட்டார். ஆரம்ப கல்வியை திருநெல்வேலியில் பயனின்றார். பின்னர் வாரணாசியில் சிறந்து காலம் வாழ்ந்தவர். அங்கு புதிய மொழியையும் இந்த மத்தியையும் கற்றினார். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று பாரதியார் பற்றி கவிதை பேச போகின்றேன். தேடி சோறு நிதி தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின்பாயும் வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வே என்று நினைத்தாயோ. பாரதியார் இவ்வாறு கவிதை தம் வீர உரையாற்றினார். நன்றி. ஏழுதூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவர்கள் நாடு காக்கும் தலைவர்களாக நாளை வளர தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். என் பெயர் சேவாகிரா, 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு. இன்று எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்பு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி எங்கள் தமிழ் குடி. இது நம் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட வைர வரிகள். இன்று வரை உயிர்ப்புடனும் இளமையோடும் திகழ்வது நம் தாய்மொழி தமிழ் மட்டுமே. பல மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியின் சிறப்பினை வியந்து பாடியுள்ளார். இலக்கியம் என்னும் சஞ்சீவியால் தான் தமிழ் மொழி இன்றளவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தொல்காப்பியம், நன்னூல், அகத்தியம் போன்ற பல இலக்கண நூல்கள் தமிழ் கோவிலை அழியாமல் காத்து வருகின்றன. மூதுரை, நன்னூல் போன்ற நூல்கள் நீதி நெறி காட்டும் வழிகாட்டிகளாக விளங்குகின்றன. உலகமே போற்றுகின்ற திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறப்பினையுடையது. எனவே இதிலிருந்தே நம் தமிழ் மொழியின் சிறப்பினை நாம் அறிய முடிகிறது. செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் அதன் ஆற்றல் ஏனைய மொழிகளில் சாராதிருத்தலும் வேண்டும். இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் அதன் தோன்றல் ஏனைய மொழிகளில் சாராதிருத்தலும் வேண்டும். அவ்வகையில் தமிழ் மொழி செம்மொழி என்று அழைக்கப்படுகிறது. வருகை தந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் கவுன்சிலர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சு இலக்கியா. நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சான்றோர் வளர்த்த தமிழ். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து
முன் தோன்றிய மூத்த மொழி முதன்மாந்தன் பேசிய மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. அத்தகு சீர்மை மிகு தமிழ் மொழியை வளர்த்து வளர்ந்த சான்றோர் பெருமக்களை பற்றி காண்போம். தொல்காப்பியர் காலத்தில் வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை எல்லையாக கொண்ட தமிழ் மொழி இன்று உலகின் பல்வேறு நாடுகளில் பேசப்படும் மொழியாக வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் 5 முதல் 5 லட்சம் தமிழர் வரை வாழ்ந்து தமிழை வளர்க்கின்றனர். பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர். சங்கப்பலகையில் அமர்ந்து சங்க இலக்கியம் படித்து தந்த புலவர்கள் அனைவரும் தமிழ் வளர்த்த சான்றோர் பெருமக்களே. சங்க புலவர்களின் பாடல்களை தொகுத்தவர்களும் தொகுப்பித்தவர்களும் தமிழ் வளர்த்த சான்றோரே. முதல் இடை கடை சங்கங்கள் கடற்கோளால் அழிந்த பின்னர் பாசுகர சேதுபதி பாண்டித்துரை தேவர் ஆகியோர் நான்காம் தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர். ஓரடியில் ஆத்திச்சூடியை தந்த ஔவையும் ஈரடியில் உலக பொதுமுறையை தந்த திருவள்ளுவரும் தமிழ் வளர்த்த சான்றோரே. தமிழ் மொழியை பேசி வரும் ஒவ்வொருவரும் தமிழ் வளர்த்த சான்றோரே. எனவே தமிழ் மொழியில் பேசுவோம், தமிழ் மொழியை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடந்தது. கவனி, இப்ப சென்னையில திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடந்தது. 1330 குறளும் ஒப்புவிக்கக்கூடிய போட்டி நடந்தது. அதுல சிறப்பா கலந்துக்கிட்டு 900 பாடல்கள் வரைக்கும் ஒப்புவிச்சு பாராட்டு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில நடந்த இந்த போட்டியில கலந்துக்கிட்டா. சென்னையில என்ன டிவி, சென்னையில வினாடி வினா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி கிருஷ்ணகிரியில நடந்தது, கலெக்டர் ஆபீஸ்ல. அதுல கலந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் சென்னையில திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில கலந்துக்கிட்டு வினாடி விழா போட்டியில கலந்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கியிருக்கா. எவ்வளவுமா தொகை? 1500 ரூபாய் முதல் பரிசு வாங்கியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்சே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் அற்றால் தொழார் எனின். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலம் மிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவனையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிஞ்சார் நீடு வாழ்வார். தனக்கு ஒம்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதிகாரம் 2. வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமுதம் என்று நிறர் காற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. விண்ணின்று பைப்பின் வெறுநீர் வேன் உலகத்துள் நின்று உடச்சும் பசி. ஏரின் உள்ளார் உலகர் பெரும் வாரி வளம் குஞ்சிக்கால். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. விசுமி துளிவிலி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்ப அரிது. நெடுங்கடலும் தண்ணீர்மை கொண்டும் தனிந்தெழிலி தான் அல்காது ஆகிவிடும். சிறப்படும் பூசனை செல்லாது வானமார்க்கும் மேல் வானர்க்கும் வீடு. தானம் தவம் இரண்டும் தங்கா வீண் உலகம் வானம் வழங்காதெனி. நீரென்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானென்று அமையாது ஒழுக்க. அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. திறந்தார் பெருமை துணைக்குறி நோய் தெரிந்தாரே எண்ணிக்கொள் நற்று. இருமை வகை தெரிந்து இந்தரம் பூண்டார் பெருமை பிறக்கின்ற உலகம். உரன் என்னும் தோட்டியான் ஓரை என்னும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. 5 வித்தான் ஆற்றல் அகல் விசுமுலார் கோமால் இந்திரனை சாலும் கரி. சேர்க்கரே செய்வர் பெரியர் சிறியர் சேர்க்கரே செய்களாதார். சுவையொலி உருவசை நாச்சமின்றி ஐ தெரிவார் கட்டே உலகு. நிறைமொழி அந்த பெருமையில் எழுத்து மறைமொழி காட்டிவிடும். குணமெனும் குஞ்சேரி நின்றார் வெளியில் கனவையும் காற்றில் எழுது. அந்த நேரம் என்பவர் அறவர் மச்சைவிக்கும் செந்தன்மை பூண்டுள்ளான். அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். சிறப்பினும் செல்வம் பெரினும் பிறப்பினா செய்வம் அசற்றர்கள். அர்த்தடி துணை வேண்டா செய்கை பத்தானோடு உருந்தான் இடை. அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். அர்த்தடி துணை வேண்டா செய்கை பத்தானோடு உருந்தான் இடை. ஒள்ளும் வகையான அரவணை ஓவதே செல்லும்பா எல்லாம் செயல். மனத்துக்கள் மாசலான் ஆதல் அனைத்தரன் ஆகுல் நீர பிற. அழுக்கார வகைகள் இன்னாச்சலான்கும் இழுக்காய் என்றது அறம். அஞ்சலிவம் என்னது அஞ்சை மற்றும் பொன்றுங்கால் பொன்றா துணை. அஞ்சலிவம் என்னது அஞ்சை மற்றும் பொன்றுங்கால் பொன்றா துணை. அறத்தாறு துணை வேண்டா செவியை பொறுத்தானோடு உருந்தான் இடை. விழுநாள் படமே அஞ்சலின் அப்துரன் வாழ்நாள் வெளியிடைக்கும் கால். அனப்பட்டது இன்பம் மக்தில்லான் பிறம் கழிப்பதில்லாயின் நன்று. வயத்தில் வாழ்வாங்க வாழ்வன் வானறியும் தெய்வத்தில் வைக்கப்படும். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பன் இயல்புடன் ஒருக்கும் நல்லாட்சி நின்று துணை. தலைமுறைத்தார் தெய்வம் இருந்தக்கள் தானே என்றாங்க எம்பளத்தார் ஓம்பல் தலை. துணக்கும் துவாதற்கும் இருந்தாக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புறத்தார் தெய்வம் இருந்தக்கள் தான் என்றாங்க எம்பளத்தார் ஓம்பல் தலை. 10 நொடித்தாயின் இல்வாழ்க்கை வழிந்தால் இனியான்றுங்கில். அன்பும் மரணம் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அர்த்தத்தின் இல்வாழ்க்கை ஆற்றின் பொறுத்தாற்றில் போவை பெறுவது அவன். இல்வினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. ஆற்றின் வழிக்காரன் இருக்கால் இல்வாழ்க்கை நோன்பாரின் நன்மை உழைத்து. அனப்பட்டதை இல்வாழ்க்கை பிறன் பழிப்பதில்லாய் நன்று. வயத்தில் வாழ்வாங்க வாழ்வான் அனைவரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அதிகாரம் 6. வாழ்க்கை துணை நல. மனைமாச்சி இல்லாள்கன் மனத்தக்க மாண்புகள் ஆகியத்த கொண்டால் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. மனைமாச்சி இல்லாள்கன் இல்லாயின் வாழ்க்கை அனைமாச்சி தாய்மேல். இல்லதன் இல்வல் மாண்பானால் உள்ளதன் இல்வல் மானா கலை. பெண்ணை பிறந்தக்கை அவ்வளோ கற்பனும் திண்மையுண்டாக பெறின். தேவன் தொழில் கொள்ளன் தொழுதொழன் தையன பெய்யும் மலை. தற்காத்து தற்கொண்டார் பிணை தகை சென்ற
சொற்காட்சொல்லால் பேர். சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. புகுந்த இல்லோர்க்கு இல்லைகளாகும் ஏற்போல் பெருநடை. மங்களம் என்பமுனை மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அதிகாரம் 7 மக்கட்பேறு. பெருமூச்சில் அமர்வதில்லை அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற எழுமை எழுப்பிறப்பும் தேவை தீண்டா பயன்படி மக்கட்பேரி. தம்புர என்ப தம்மக்கள் அவர்கள் என்ப தம் தம் விளையாடும் அமிழ்தினும் ஆட்சி நிதியாக மக்கள் சிறுகை அவியக்குள் தமிழ்ந்த மக்கள் அறிவின் மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இணைந்து இந்த பொழுது பிறந்தக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதை குழந்தை ஆளுநர் என்ப தம் மக்கள் மலைச்சொல் கேளாதவர் தன்னை மகர் காட்சி நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தந்தை மகர் காட்சி நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தமிழ்ந்த மக்கள் அறிவின் மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இணைந்து இந்த பொழுது பிறந்தக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதாய். அதிகாரம் 8 அன்புடைமை. அன்பிற்கும் உண்டாடிக்கும் தாள் அருளர் புன்கணில் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உயர் பிறருக்கு. அன்புடைய இந்த வழக்கின்பு அறிவிக்கும் என்போடைய எந்த தொடர்பு. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உயர் பிறக்கும். அன்பினும் அருமுடைமை அதனும் நண்பினும் நடச்சிருப்பு. அன்புற்றம் வந்து வழக்கின்பு அறிவிக்கும் இன்புச்சல் எதுவும் சிறப்பு. அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் அறியர் மரத்திற்கும் அப்தேத்தனை அன்பில் அதனை வெளிப்பட காய்மை அன்பில் அதனை அறம். அன்பகத்தில் இல்லா ஒரு வாழ்க்கை அன்பழக்கன் மற்றல் மருந்தாலும் இந்த புறத்திற்பெல்லாம் யான் செய்மையாக்கி அகத்திற்பு அன்பில் அவருக்கு. அன்பின் விளைவு உயர்நிலை அக்திலாருக்கு என்புத்தல் பொறுத்த உடம்பு. அதிகாரம் 9 விருந்தோம்பல். இந்நம்பில் வாழ்தல் எல்லாம் விருந்தோம்பு வேளாண்மை செய்த பொருட்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சவம் மருந்தனின் வேந்தற்பா சென்று ஒரு வந்து வைகளும் ஓம்பான் வளர்த்து பருவத்து பல்படுத்தல் இன்றி அகன வந்து செயல் உரை முகன வந்து நல்விந்து ஓம்பானில் வித்துவிடல் வேணும் கொல்லாவின் நோம்பி மிச்சிலும் சிவன் புலம் செல்விருந்து ஓம்பி வர வந்து 10 நல்விந்து வளர்த்தவருக்கு இணை துணை தன்பதொன்றில்லை விருந்தி துணை துணை வெல்வி பயன். வரிநம்பி பச்சச்சம் என்பவர் விருந்தம்பி வெல்வி தலைப்படாதார். ஒப்பக்குளையும் அனிச்ச முகந்திருந்து நோக்கக்குளையும் இருந்து. உதவி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப கூட கட்டடம் கட்டுறதுக்கு டூல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அவங்க பொறுப்பெடுத்து எல்லா இடத்துக்கும் வாங்கி உங்க படிப்புக்காக அவ்வளோ உழைக்கிறாங்க. அப்ப இந்த பாரதியார் பிறந்த நாளுக்கு நம்ம பாரதி கண்ட புதுமை பெண்ணாடு வந்தது மிகவும் பெருமைக்குரியது. நீங்களாம் 9th படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். 10வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப 10வது பப்ளிக் எக்ஸாம் நடக்குது இல்லையா, முதல் தேர்வு எடுத்தோன்னா நேர வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு விடாம கவுன்சிலர் அம்மா என்ன பண்றாங்கன்னா அதுக்கு பேருந்து வரவழைச்சி அப்படியே கூட்டிட்டு வந்து எங்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க. திரும்ப மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அடுத்த பரீட்சைக்கு அதே போல வந்துடுவாங்க. போக்குவரத்துக்கு பேருந்து வசதி பண்ணி இந்த படிப்பை வந்து சண்டமுக்கு வாங்க வைக்கணும்ட்டு அவ்வளோ அயராடு பாடுபட்டு இருக்கிறதா நம்ம கவுன்சிலர் அம்மா. அது மட்டும் இல்லை, பிள்ளைங்க மேலே யாராவது வரலன்னா வீடு தேடி போய் அழைச்சிட்டு வரக்கூடியது. அதனால அவங்கள பற்றி ஒரு கவிதை நான் ஏற்கனவே எழுதி வச்சிருந்தேன். அவங்க கரத்துக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். போய்சா என்ன தெரியல, இப்போ நான் வாசிக்கிறேன் உங்கள் மத்தியில். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, கவிமணி கூற்றுக்கிணங்க கவுன்சிலர் அம்மா, தங்கள் பிறப்பிற்காக இப்பழி மாதவம் கொண்டதம்மா. பரீட்சை எழுதும் மாணவர்களை மறுபடியும் படிப்பதற்கு பக்குவமாக சேர்த்து கச்சிதமான காரியங்களில் செய்தீரம்மா. தேர்ச்சி விழுக்காடு அதிகரிக்க மாணவர்களை அழைத்து வந்த சாவித்திரி அம்மா. குழந்தைகள் மீது நீங்கள் கொண்ட அக்கறை அன்பை பொழியும் அன்னை அம்மா. இளமையில் கள் என்றார் அவை, தாங்களோ பள்ளிக்கு செல் என்று அவ்வை செயலை செவ்வையாக செய்தீரம்மா. தங்களின் தியாக சேவை தொடரட்டும் நம் பள்ளியில். தேட வேண்டாம் புண்ணியம், தேடி வந்தது உங்களிடம். டீச்சரோட கவிதைக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே சொல்லிட்டு